காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பால் வாங்கி குடிப்பீங்க. மேக்ஸிமம் கொஞ்ச நாளைக்கு வந்து காஃபி அவாய்ட் பண்ணிட்டு இஞ்சி டீ குடிங்க. இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. நிறைய பேர் இஞ்சி டீ தான் குடிப்பீங்க. குடிக்காதவங்க தயவு செய்து எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க, சரிங்களா? நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து இஞ்சியில் இருக்குது, அதில் அதிகமாக குடிங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போயிட்டு வெறும் அந்த காமெடி டிக்டாக்கு அதே தான் பார்த்துருக்கீங்க. நம்ம கொரோனாலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற வழிமுறையெல்லாம் பார்க்குறவங்க வந்து ரொம்ப ரேர் தான் போலுக்குது. இப்போ தான் ஒரு 2 நாள் மட்டும் தான் ஹேஷ்டேக்லேயே யூடியூப்பில் வந்து ஹேஷ்டேக்கில் நம்பர் 1 இருந்தது. பார்த்தீங்கன்னா கொரோனா பற்றி ஒருத்தர் விழிப்புணர்வு போட்டிருந்தாரு. அதனால் சேனல் பேர் தெரில, ஆனால் கிட்டத்தட்ட சூப்பராக போட்டிருந்தார். முதல் வாட்டி ஒரு நல்ல விஷயம் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருந்தது. மிச்சப்படி ட்ரெய்லரு கண்ட அளவு தான் கிடக்கும் எப்போவுமே. நல்லதுக்கு எப்போவுமே காலமே இருக்காது. எப்போவுமே நல்லதுக்கெல்லாம் ட்ரெண்டிங் வரணும்னா கிட்டத்தட்ட 40-15 கீழே தான் இருக்கும். இப்போ தான் முதல் வாட்டி ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். யூடியூப்பை நாங்கள் பாராட்டுறோம். யூடியூப் கண்டிப்பாக எங்கள் சேனல்லாம் பார்க்காது, இருந்தாலும் அவங்கள பாராட்டுறோம். நல்ல வேலை அந்த பாத்திரம் வாங்க நல்லா தான் போச்சு. அடுப்பில் வைக்க முடியுது, இதில் வைக்க முடியுது. சூப்பர். இது வாங்கும்போது நான் வாங்க வேணான்னு சொல்லிட்டு க்ளோக்கிட்ட சண்டை போட்டிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அரிசி பற்றி நேற்று சொல்லியிருக்கோம். இது வந்து கைக்குத்தல் அரிசி. அதனால் கையில் குத்துற அரிசி இதெல்லாம் கைக்குத்தல் அரிசி சொன்னேன். ஆக்சுவலி பச்சரிசி, கையிலே குத்துன பச்சரிசி. நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக. இது எவ்வளோ உடஞ்சி நொறுக்கி மாதிரி தானே இருக்குது. வடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரியாக இருக்குது. எப்படிதான் தெரியல. எவ்வளோ விற்கிறாங்க? காய்கறி விற்க வந்துருக்காங்களா? வாங்கிடலாமா? நம்ம செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பூச்சி மருந்து அரைச்சிட்ருக்கேன். அதை பார்த்தீங்களா, ஆயுஷில் பூச்சி மருந்தெல்லாம் இல்லை. இதில் வந்து ஷாம்பு தான் இருந்தது. ஷாம்பு காலி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் அந்த மருந்தை கலக்கிட்டு பூச்சி மருந்தை கொஞ்சம் அரைச்சி விட்டுட்ருக்கேன், கொஞ்சம் நல்லா வளரும்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துருக்குது. என்ன தெரியுமா? இந்த பார்த்தீங்களா, இது வந்து என்ன செடின்னு கேட்டால் சொல்லுங்கள் பாப்பா. கரெக்ட், இது வந்து மாதுளம்பழம் செடி. எப்போது விதை போட்டது அதான் வளர்ந்துருக்கு. எப்படியாவது மெயின்டைன் பண்ணிடணும். அதான் வளர்ந்தது. மருந்து என்ன மருந்து? சோப்பு மருந்து. அப்படிலாம் கிடையாது, தண்ணி தான் வெறும். அதாவது கத்தாழைக்கு மட்டும் அவ்வளோ தண்ணி ஊற்றக்கூடாது. அதெல்லாம் நினச்சிருக்கேன். எல்லாம் காலை தண்ணி ஊற்றியாச்சு. சும்மா மேலே டஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அடிச்சு விட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்புன்னு தண்ணி ஊற்றுனா மண்ணெல்லாம் பேத்துட்டு போயிருக்கோம். எவ்வளோ மண்ணு போய் இதெல்லாம் சாதாரண பெருக்கி எடுக்கணும், வேலை இருக்குது. அதுக்கு நீங்கள் பெரிய பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆனால் என்கிட்ட இருக்கிறதுக்கு தான் இருக்குது. பெருசு 40 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்தோம்ல. இருக்குது. அது இது வேண்டாம், நம்ம இதுவும் செய்யலாம். சானிடைசரா? சானிடைசர் எப்போ செய்கிறது? முடிவிட்டோம், அப்புறம் செஞ்சிடலாம். குழம்புலாம் போட்டோம், அப்புறம் செஞ்சு அப்படியே வச்சுக்கலாம். சானிடைசர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. முடி வெட்டின பிறகு என்னால் தலையே வார முடியலங்க. ஆமாம், இப்போ ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். என்ன வீடியோ? நான் ஏன் கம்மல் போடுறது இல்லை, நான் ஏன் செயின் போடுறது இல்லை, நான் ஏன் வளையல் போடுறது இல்லை, இதை கேட்குறீங்க. அதுக்காக சரி ஒரு வீடியோ போட்டோன்னா நாங்கள் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போகலாம். அதுக்கு தான் அந்த வீடியோ வந்து எப்படி இருந்தாலும் இந்த வீடியோக்கு முன்னாடியே போட்டிருப்போம். அதனால லிங்க் கொடுத்துருப்போம், செக் பண்ணிக்கோங்க. அதனால அந்த வீடியோ போகலான்னு இருக்கோம். போகலாம்ல. ரொம்ப அனல் அடிக்குதுங்க, தாங்க முடியல. எங்கள் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. எப்போ பார்த்தாலும் பீடி குடிக்கிறாரு. கொரோனா வரும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. என்னத்த சொல்ல, எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுறது.
இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். மேலே போயிட்டு பெட்ஷீட்டு எல்லாம் ஊற வச்சு 2 பெட்ஷீட்டாவது துவச்சி கரையை சேர்ப்போன்னு இருக்கிறோம். இப்போ வந்து ஊற வைக்கணுங்க. ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஷாம் வந்து எப்போவுமே தலைவாணி யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ளாட்டாக படுத்தா எனக்கே தெரியாது. போங்க. இப்போ வந்து ஊற வைங்க. டிங் 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 நம்மளே பேசி கொடுத்துடலாமா? துணி துவைக்கணும்னு சொன்னோம், ஆனால் துணி துவைக்கல. ஏன்னா வீட்டில் இப்போ நான் கண்டிப்பாக இந்த ரொட்டீனில் காட்டியே ஆகணும். என்னுடைய பீங்கான் எல்லாத்துலேயுமே பொருள் போட்டு வைக்கணும். கிச்சன் நைட்டுக்குள்ளே நாங்கள் மாற்றிடுவோம். என்னங்க என்னன்னா இப்போ வீட்டில் இருக்கனால நைட்டிலேயே இருந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குங்க. மிச்சப்படி ஒன்றும் இல்லை. ஓ மை காட், ஓடுடா ஓடு. ஷாம் வந்தாங்க துணி பெட்ஷீட் துவைச்சிட்டு இருக்காங்க. 2 பெட்ஷீட் தான் துவைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போதான் வீடியோ வந்து எடுத்து பேசி முடித்தோம். அதான் இயரிங்ஸ் எல்லாம் ஆப்போவில் நிறைய பேர் கேட்குறீங்களே தங்கச்சிங்கள், அவங்களுக்காக தான் எடுத்தோம் வீடியோ. அதுக்கு அடுத்தது வேறு என்ன, இன்னும் ஒர்க் இருக்குது நிறையா. மனுஷன் யூஸ் பண்றானா மாடு யூஸ் பண்றானா இவ்வளவு அழுக்குது. அட நீங்க தாங்க அந்த பெட்ஷீட் யூஸ் பண்றீங்க. எந்த பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க. இல்ல நல்லா இருக்கு, அழுக்குல இல்ல, சுத்தமா இருக்கு, நல்ல பல்லான்னு இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். நிறைய மாங்காய் காய்க்குங்க இந்த மரம். ஆனால் இப்போ மாங்காய் சீசன் வந்து கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க மாங்கான்ட்டு, எங்களுக்கே கிடைக்காதுங்க. நீங்கள் வேறு திருடி இழப்போல, அது விழுது சும்மா மண்டையில் இருக்கிற மாதிரி இருந்தா இது விழுதா? தூக்கி விட்டுலாமா? நம்மளுக்கு எதுக்கு தேவையில்ல அது வேலை. இது இதுவும் விழுதா? வச்சிடலாமா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, சாம்பார் சூடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று வச்சோம் பார்த்தீங்களா, நான் என்ன சொல்லிட்டேன்னா 2 நாளைக்கு ஒரு குழம்பு. ஏன்னா காய்கறியெல்லாம் நம்மளால போய் அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ சாம்பார் இருக்குது, ப்ளஸ் இப்போ வந்து ரைஸும் இருக்குது. அதுக்கு அடுத்தது ரைஸ் பத்தலைன்னா அப்படியே ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தால் தோசை, எனக்கு தோசை வேணும், நான் தோசை தான் சுட்டு சாப்பிட்ணும். ஷாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்தது இப்போ வந்து இந்த ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரொட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஒரே நாளில் வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டோம்னா அது வந்து ரொம்ப பெருசாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிங் ஆட் பண்ணி போகலான்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ நான் வீடியோ முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஷாம் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டணும்ல, வாங்க. எங்கே இருக்கீங்கங்க? எடிட்டிங் ரூம்ல இருக்கீங்களா? இது இருங்க வரேன். ஷாமை வந்து எடிட்டிங் ரூம்ல போய் பார்க்கலாம். நான் எடிட் பண்ண சொல்லியிருக்கேன், உட்கார்ந்த இடத்துல வந்து எதிக்க கூடாதுன்னு. பாருங்க எங்களுடைய எடிட்டிங் ரூம். எங்களுடைய எடிட்டிங் ரூம் இதுதான். இப்போ வந்து என்னடா எடிட்டிங் ரூம் சொல்லிட்டு கலாய்க்கிறீங்களா அது வரைக்கும் கேட்பீங்க. இல்லைங்க, இந்த ஒரு சின்ன டேபிளில் வச்சுட்டு இதுதான் மொபைல். நம்மளுடைய வேலை ஃபுல்லாகவே இந்த மொபைல் தான். மொபைலுக்கு என்ன சொல்ல, ஐஎம்ஐ கட்டிக்கிட்டே மொபைலில் வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறோம். ஷாம் வந்து எவ்வளோ சின்சியராக பார்த்தீங்களா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் வந்து எப்பவுமே நான் எடிட் பண்ணி போடுவேன், ஆனால் நான் பண்ணி போடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால எனக்கு வந்து நான் எடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு 9:30 வரை எடிட்டிங் டைம். எடிட்டர் ரூமில் இருக்காங்க. சரி, ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். மறக்காம என்னப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கப்பா, பெல் பட்டன். நம்ம மிஷிகாவோட இது பண்ண போறேன். மிஷிகா. சரி, எல்லாருக்கும் பெல் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய எடிட்டர் ரூம் எப்படி இருக்கு சொல்லுங்க. பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.